வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளையும் கொடுமைகளையும் அனுபவித்து மரித்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து பெந்தகோஸ்த் போதகர்களும் கிறிஸ்தவ திருச்சபைகளும் அதன் தலைவர்களும் மற்றும் கிறிஸ்தவ மக்களும் இணைந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைய போகும் முன் அனுபவித்த கொடுமைகளை நினைவுகூரும் விதமாக இயேசு கிறிஸ்து மரித்த நாள் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்படும் முன் அவர் பட்ட பாடுகள், கொடுமைகள் மற்றும் வேதனைகளை ஊர்வலத்தில் கிறிஸ்தவர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இது இயேசு கிறிஸ்துவின் மகிமைகளை நாம் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பாக இருந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பாஜக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். அதன் முக்கிய அம்சங்களை பாஜக தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 2 இலவச LPG சிலிண்டர்கள் தரப்படும். பொங்கல், விநாயகர் சதுர்த்தியின் பொழுது தரப்படும். அன்பு தங்கை திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர்கள் தரப்படும். பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோ வாங்க ரூபாய் 50,000 நிதி உதவி தரப்படும் என்றார். புதுச்சேரியில் 30 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ATM நிறுவப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 உயர்த்தப்படும். மீனவ குடும்பங்களுக்கு 5,000 வீடுகள் கட்டித்தரப்படும். மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகையுடன் 10,000 இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் செய்யப்படும். BM கிசான் திட்டத்தில் கூடுதலாக யூனியன் பிரதேச அரசு ரூபாய் 3,000 சேர்த்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 9,000 தரப்படும். மலிவு விலையில் உணவு தரம் 30 அடல் உணவகங்கள் அமைத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ரூபாய் 5 லட்சம் நம்ம ஊரு சிறப்பு பட்ஜெட் மற்றும் ரூபாய் 5 லட்சம் செயல்திறன் ஊக்கத்தொகை தரப்படும். புதுச்சேரி அரசு தற்போதைய சின்னத்துக்கு பதிலாக வில்லியனூர் தேர் அரசு சின்னமாக மாற்றப்படும். திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோவில் புனரமைப்பு மற்றும் காரைக்கால் ரயில் நிலையம், மத்திய பஸ் நிலையம் ஆகியவற்றுக்கு சனிக்கிழமைகளில் கூடுதல் பஸ் சேவைகளுடன் இலவச ஷட்டில் சேவைகள் தரப்படும். AFT ஆலை மீண்டும் திறக்கப்படும். புதுச்சேரி காரைக்கால் ரயில் நிலையங்களை இருவழி அகல ரயில் பாதைகளுடன் மேம்படுத்தவும். புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு மகாகவி பாரதியார் பெயர் சூட்டப்படும். புதுச்சேரி காசியை இணைக்கும் வாராந்திர பாரதியார் கரிமா எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரி விழுப்புரம் பாதையை வந்தே மெட்ரோ அதாவது சென்னை புதுச்சேரி இயக்கும் வகையில் மேம்படுத்தப்படும். மைசூர் புதுச்சேரியை இணைக்க வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக வையாபுரி மணிகண்டன் போட்டியிடுகின்றார். இவர் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தைய முதலியார் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டு கால முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் பல்வேறு நலத்திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வந்து இந்தியாவிலேயே சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என உறுதியளித்து முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை பட்டியலிட்டு ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவருடன் NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது. அதன்படி முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் பிரபாகரன் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மக்களிடையே வெற்றி பெற்றால் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்றும் அவர் உறுதியளித்து சிலிண்டர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் NTA கூட்டணி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகின்றார்.
அவர் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது கிராம மக்கள் அவரை மேலதாளத்துடன் மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு கொடுத்து எங்கள் ஓட்டு உங்களுக்கே என வாக்குறுதி கொடுத்தனர். இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், பாஜக செயற்குழு உறுப்பினர் தோழன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜஹாங்கீர், சீதா, ஹரி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தர்மத்தை காக்கவும் வெற்றியை உறுதி செய்யவும் தான் தேர்தலில் போட்டியிடாமல் விலகியதாகவும் திமுகவின் அழுத்தம் காரணமாக இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. ஆரம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் எண்ணத்துடன் இருந்ததாகவும் பின்னர் 4 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தாமதமாகி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னரும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது. இறுதியில் நல்ல முடிவு எட்டப்பட்டதால் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது என கூறினார். இதனால் பிற தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை வாபஸ் பெறவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு முழுமையாக பணியாற்றும் என்றார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தவர், தமிழ்நாட்டில் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் அதனால் அந்த அரசு மீண்டும் தொடர வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் என்றார். பாராளுமன்றத்தில் பேசும் வாய்ப்பை விட சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க அதிக வாய்ப்புள்ளதால் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுத்ததாகவும் கூட்டணியை சிதைக்க சிலர் முயற்சி செய்தாலும் கூட்டணி தர்மத்தை காக்கவும் வெற்றியை உறுதி செய்யவும் தான் போட்டியிலிருந்து விலகியதாக கூறினார். திமுகவின் அழுத்தம் காரணமாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கவே தற்போதுள்ள சிலருக்கு போட்டியிட அனுமதிக்கப்படவில்லை எனவும் தமிழ்நாடு ஆளுநர் தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக குற்றம் சாட்டியவர் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் கூட்டணி கட்சிகள் இணைந்து புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிவசுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து லாஸ்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, அதிமுக, LGK மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டுப்படும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர்.
சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியில் ஈரம் ராஜேந்திரன் போட்டியிடுகின்றார். இவர் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகர் மற்றும் மதுரை வீரன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் பூக்களை தூவி ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் மற்றும் பெண்களின் அமோக ஆதரவு உள்ளதால் நிச்சயமாக வெற்றி பெற்று மதுரை வீரன் கோவில் தெருவில் கடந்த 20 ஆண்டு மனைப்பட்டா பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதோடு முத்தியால்பேட்டை பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க செய்யப்பட வேண்டிய பணிகளை விரைந்து முடிப்பதாக அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கோபிகா போட்டியிடுகின்றார். அவர் ஒவ்வொரு கிராமமாக சென்று வித்தியாசமான முறையில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். ஏற்கனவே அவர் விவசாயிகளுடன் பூ பறித்தும் தனது செல்போன் எண்ணை கொடுத்தும் வாக்குகளை கேட்டார். இன்று அவர் திருவண்டார்கோவில் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மாதிரியை மக்களிடம் காட்டி தன்னுடைய சின்னம், தன்னுடைய பெயர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த பொத்தானை அழுத்த சொல்லி தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டு வருகின்றார். இது வாக்காளர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக காணப்பட்டது. புதுச்சேரி ஓசூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியை இன்று நிறைவு செய்தார். கடந்த 15 நாட்களாக ஒவ்வொரு கிராமமாக சென்று வீடு வீடாக மக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவர் இறுதி நாளான இன்று கூடப்பாக்கம் கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவர் காங்கிரஸ் திமுக குழப்ப கூட்டணி என தாவேகா தலைவர் விஜய் விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றினார். குழப்பம் தாவேகாவில்தான் உள்ளது. ஆதவ் அர்ஜுன் மற்றும் புஸ்ஸி ஆனந்த் இருந்தால் அதிக குழப்பம் இருக்கிறது. அவர்களது வேட்பாளர்கள் ஜெயிக்கிறார்களா என்று பார்க்கலாம். எனது மகன் விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார். எனக்கு தான் ஓட்டு போடுவார்கள். நடிகரை பார்க்க அனைவருக்கும் ஆசை வரும். ஆனால் தொகுதிக்கு என்ன தேவை, யார் தேவை, அதை தான் மக்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். சினிமா ஸ்டாருக்காக வாக்களிக்க மாட்டார்கள். 1-2 போகும். டெல்லிக்கு போனதிலிருந்து விஜய் குழம்பிதான் போயிருக்கிறார். அங்குதான் மந்திரத்து அனுப்பியிருக்கிறார்கள். வேட்பாளரை பெயரையே மாற்றி சொல்கிறார். அதுவே பெரிய குழப்பம். அன்பு சகோதரர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள். புதுச்சேரிக்கு தெளிவாக வர வேண்டும். அவர் மருத்துவமனைக்கு சென்று நல்ல சிகிச்சை பெற வேண்டும். அடுத்த தேர்தலுக்கு வர வேண்டுமென கார்த்திகேயன் தெரிவித்தார். புதுச்சேரியில் பாஜகவின் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் இந்த முறை அவருக்கு பாஜகவில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் அவர் விஜய் கட்சிக்கு தாவி திருபுவனை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அவர் இன்று சோரப்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி பெண்களும் சிறுவர்களும் விசிலடித்து வரவேற்பு கொடுத்தனர். மேலும் முதியவர்கள் விஜய் பாடலுக்கு ஆட்டம் போட்டு ஆரத்தி எடுத்து அவருக்கு ஆதரவை தெரிவித்தனர். விஜயின் வருகையால் புதுச்சேரி தாவிகா எழுச்சி பெற்றுள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என சாய் சரவணகுமார் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.